ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் அருண் ஜெட்லி குறித்த ராகுல் காந்தியின் கருத்திற்கு அருண் ஜெட்லியின் மகன் பதிலடி கொடுத்துள்ளார். டெல்லியில் நடந்த காங்கிரஸ் கட்சியின் சட்ட மாநாட்டில் பேசிய ராகுல் காந்தி, சென்ற 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பெரிய அளவில் வாக்காளர் மோசடி நடந்தது. இப்போது ரத்து செய்யப்பட்ட விவசாய சட்டங்களை நான் எதிர்த்த போது அருண் ஜெட்லி மூலம் எனக்கு மிரட்டல் விடுத்தனர். அரசுக்கு எதிராக போராடினால் என் மீது நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்று அவர் கூறினார். நான் அவரை பார்த்து, நீங்கள் யாருடன் பேசுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது என கூறினேன் என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். இந்த சூழலில் ராகுல் காந்தியின் கருத்திற்கு அருண் ஜெட்லியின் மகன் ரோஹன் ஜெட்லி பதிலடி கொடுத்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், எனது தந்தை அருண் ஜெட்லி வேளாண் சட்டங்கள் தொடர்பாக ராகுல் காந்தியை மிரட்டியதாக அவர் கூறியுள்ளார். எனது தந்தை 2019ஆம் ஆண்டு காலமானார். வேளாண் சட்டங்கள் 2020ஆம் ஆண்டுதான் அறிமுகப்படுத்தப்பட்டன. யாரையும் அச்சுறுத்துவது எனது தந்தையின் இயல்பு இல்லை. அவர் உறுதியான ஜனநாயகவாதி. அவர் இருந்திருந்தால் அனைவரையும் விவாதத்திற்கு அழைத்து ஒரு தீர்வை உருவாக்கியிருப்பார். இல்லாதவர்கள் குறித்து பேசும்போது வார்த்தைகளில் கவனத்துடன் இருந்தால் நான் ராகுலை பாராட்டுவேன் என்று ரோஹன் ஜெட்லி தெரிவித்துள்ளார்.